தித்திக்கும் அமுதமாய் தெல்லமுதின் மேலான என் முத்திக்கனியே முத்தமிழே தாய்மொழியை முதற்கண் வணங்கி இன்றைக்கி காணொலி வகைகளாக நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு என்னென்னு பார்த்தோம்னா நன்னூல். அதாவது நன்னூல் இருக்கக்கூடிய பாயிரம். அந்த பாயிரம் எத்தனை வகைப்படும், அந்த பாயிரத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை மட்டும் இந்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். சரி, அப்போ அந்த நன்னூல் என்று சொல்லப்படக்கூடியது முதல் நூலா வழிநூலான்னு பார்த்தோம்னா வழிநூல் தான். இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா நன்னூலுக்கு முழு நூலாக இருக்கக்கூடியது பார்த்தோம்னா தொல்காப்பியம். அப்போ தொல்காப்பியத்தை பின்பற்றி எழுதப்பட்ட வழிநூல் தான் நன்னூல். அப்போ நன்னூலில் இப்போ சொல்லப்படக்கூடிய பாயிரத்தை பார்த்தோம்னா இரண்டு வகைப்படும். ஒன்று பொது பாயிரம், இன்னொன்று சிறப்பு பாயிரம். அப்போ பாயிரத்தினோட வகைகள் என்னென்னு பார்த்தோம்னா எதை பாயிரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பாயிரத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம். இப்போ பாயிரத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பேர்கள் எத்தனை பார்த்தோம்னா 7 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் ஒன் முகவுரை, நூலுக்கு முன் கூறி செல்லக்கூடியது முகவுரை. பதிகம், பதிகத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பொது பாயிரம், இன்னொன்று சிறப்பு பாயிரம் என்று. அப்போ பொது பாயிரம் 5 வகைப்படும், சிறப்பு பாயிரம் மொத்தம் 11 வகைப்படும். அணிந்துரை, அணிந்துரையும் புனைந்துரையும் ஒரு நூலுக்கு பெருமை தந்து செல்லக்கூடியது. நூன்முகம், அப்போ நூலுக்கு முன்னாடி ஒரு முகம் போல அமைக்கப்பட்டிருப்பதுக்கு பேர் பார்த்தோம்னா நூன்முகம் என்று சொல்லப்படக்கூடும். புறவுரை, ஒரு நூல் எழுதிக்கிட்டு போகிறோம், அது சொல்லப்படாதவற்றை புறத்தே தந்து செல்லக்கூடியதுக்கு பேர் புறவுரை. அப்போ தந்துரை, நூலில் சொல்லப்படாதவற்றை தனது உரையாக தந்து செல்லக்கூடியதுக்கு பேர் என்ன பார்த்தோம்னா தந்துரை. இந்த ஏழையும் தான் என்னன்னு சொல்கிறோம் பார்த்தோம்னா பாயிரம் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ பாயிரம் எத்தனை வகைப்படும், பாயிரத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பேர் என்ன பார்த்தோம்னா இந்த 7 தான். முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனந்துரை, இவைதான் பாயிரம் என்று அழைக்கப்படுகின்றன. அப்போ பாயிரம் பொது சிறப்பு என இருபாற்றே. பாயிரம் எத்தனை வகையாக பிரிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று பொது பாயிரம், இன்னொன்று சிறப்பு பாயிரம் என்று. பொது பாயிரம் மொத்த வகைகள் 5, சிறப்பு பாயிரம் மொத்தம் 11 என பிரிக்கப்படுகின்றன. அடுத்து 3வது நூற்பாவில் பார்த்தோம்னா மொத்தம் நன்னூலில் 7 நூற்பா தான் நமக்கு பாடமாக இருக்கின்றன. அதில் 3வது நூற்பா என்னென்னு பார்த்தோம்னா நூலே நுவல்வோன் நுவலும் திறனே கொள்வோன் கோடல் கூற்றாம் 5ம் எல்லா நூலுக்கும் இவை பொது பாயிரம். எல்லா நூலுக்கும் பொது பாயிரம்னு சொல்லப்படக்கூடிய பார்த்தோம்னா இது 5 தான். அப்போ பொது பாயிரத்தில் வழங்கப்படக்கூடிய இந்த 5 பொது பாயிரங்கள் என்னென்னது அப்படின்னு பார்த்தோம்னா நூல், அப்போ நூலினுடைய சிறப்பை கூறக்கூடியது. நுவல்வோன், அந்த நூலில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பை ஆசிரியர் கூறுவதனால ஆசிரியருடைய சிறப்பை சொல்லக்கூடியது. நுவல்வோனா ஆசிரியன், ஆசிரியனுடைய இயல்பை கூறக்கூடியது. நுவலும் திறன், ஆசிரியன் கற்பிக்கும் முறையை கூறக்கூடியது. கொள்வோன், ஆசிரியன் கற்பிக்கக்கூடிய பாடங்களை மாணவன் கற்பதனால மாணவனுடைய இயல்பை கூறி செல்லக்கூடியது. கோடல், ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடத்தை மாணவன் கற்கும் முறை. இந்த 5ஐயும் பற்றி சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் பார்த்தோம்னா பொது பாயிரம். இப்போ பொது பாயிரம் எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா 5 வகைப்படும். அடுத்ததாக பார்க்கப்படக்கூடிய பார்த்தோம்னா சிறப்பு பாயிரம். சிறப்பு பாயிரம் மொத்தம் 11. 4வது நூற்பாவில் பார்த்தோம்னா ஆக்கியோன் பெயர் வழியே எல்லை நூற்பெயர் யாப்பு நுதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆய என் பொருளும் வாய்ப்பு காட்டல் பாயிரத்து இயல்பு. அப்போ பாயிரத்து இயல்பு அடுத்தது சிறப்பு பாயிரம் மொத்தம் 8ன்னு கூறி சொல்கிறாங்க. மொத்தம் 11 தான். அந்த 4வது நூற்பாவில் சிறப்பு பாயிரம் சொல்லப்படக்கூடிய 8ன்னு கூறுறாங்க. அந்த 8 என்னென்னு பார்த்தோம்னா ஆக்கியோன் பெயர். அப்போ நூலை ஆக்கியோன் பெயர் பார்த்தப்போ நன்னூல்னா நன்னூல் ஆசிரியர்னு பார்த்தோம்னா பாவனந்தி முனிவர். அப்போ ஆக்கியோன் பெயர். வழி, எதனை பின்பற்றி வந்தது, முதல் நூலா வழிநூலாக பார்த்தோம்னா தொல்காப்பியத்தை பின்பற்றி எழுதப்பட்டதனால இது வழிநூல். எல்லை, ஒரு காலத்தில் தமிழ் மொழி பேசப்படுங்கிற நிலப்பரப்பு என்பது ஒன்று இருந்தது. வடவேங்கடம் தென்குமரி ஆகிய தமிழுலகம் என்பது ஒன்று இருந்தது அந்த காலத்தில். அப்போ நிலப்பரப்பை கூறி செல்லக்கூடியது. அடுத்து பார்த்தோம்னா நூற்பெயர். அப்போ இந்த பாவனந்தி முனிவர் இயற்றிய நூல் என்ன பார்த்தோம்னா நன்னூல். யாப்பு, யாப்புன்னு சொல்லப்படக்கூடியது தொகையா வகையா விரியா எதன் அமைப்பில் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கக்கூடியது. நுதலிய பொருள், அப்போ நன்னூலில் கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்தை கூறக்கூடியதுக்கு பேர் தான் பொருள். கேட்போர், அந்த மாணவனுடைய கற்கக்கூடிய முறையை சொல்லக்கூடிய மாணவனுடைய இயல்பு. பயன், அந்த நூலை கற்கப்படுவதால் ஏற்படக்கூடிய பயன் என்ன என்பன இந்த 8ஐயும் பற்றி சொல்லக்கூடியது தான் பாயிரத்து இயல்பு. எல்லாம் பார்த்துங்க. பாயிரம் 7, பாயிரத்துக்கு வழங்கப்படக்கூடிய மொத்தம் 7. பாயிரத்தை 2ஆக பிரிக்கின்றோம். ஒன்று பொது பாயிரம், இன்னொன்று சிறப்பு பாயிரம் என்று. பொது பாயிரங்கள் 5 வகைப்படும், சிறப்பு பாயிரங்கள் மொத்தம் 11ல்
8 வகையை பார்க்கப்படும் 4ஆம் நூற்பால கூறியிருக்காங்க. சிறப்பு பாயிரம் 8ன்னு பார்த்தோம். மீண்டும் கூடுதலாக சேர்த்து 3ஐயும் கூடுதலாக சேர்த்து 11ம் சிறப்பு பாயிரம்னு சொல்ல வராங்க. அந்த 3ம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா காலம், கலன், காரணம் என்று மூவகையும் ஏற்றி மொழினரும் உளரே. இந்த 3ஐயும் சேர்த்து சிறப்பு பாயிரம் 11 என்றும் சொல்லப்படலாம். அந்த 3ல் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா காலம், அந்த நூலானது எப்பொழுது இயற்றப்பட்டது. அப்போ நன்னூல் பார்த்தோம்னா 13ஆம் நூற்றாண்டு. கலன், அந்த நூலானது எப்பொழுது அரங்கேற்றம் செய்யப்பட்டன. காரணம், அந்த நூலானது யார் வேண்டுகோளுக்கு இணங்க ஏற்றப்பட்டது என்று 3ஐயும் சேர்த்து சிறப்பு பாயிரம் 11 என்றும் சொல்லுவர். அடுத்து பார்த்தோம்னா 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. என்னதான் நூலில் 1000 முகத்தை உடைய நூல்களாக இருந்தாலும் எத்தனையோ சிறப்பு செய்திகளை உள்ளடக்கியது இருந்தாலும் அந்த நூலில் பாயிரம் என்பது ஒன்று இல்லை என்று சொல்லப்பட்டால் அது நூல் முழுமையாகாது. அப்போ 1000 பக்கங்களே உடையதாக இருந்து எவ்வளவு பெருமை கொடுத்தாலும் ஒரு நூலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சிறப்பு தரக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா பாயிரம். 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்று. அது பணுவல்ல நூல் சிறந்த நூலாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்து பார்த்தோம்னா மாடக்கு சித்திரமும் மாநகருக்கு கோபுரமும் ஆடமைத்தோள் நல்லாருக்கு அணியும் போல் நாடிமுன் ஐதுரையா நின்ற அணிந்துரைய எண்ணூர்க்கும் பெய்துரையாய் வைத்தார் பெரிது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ நூலுக்கு சிறப்பையும் பெருமையும் தரக்கூடியது எது அப்படின்னு 7ஆவது நூற்பால கூறுறாங்க. இப்போ பாருங்க, மாடக்கு சித்திரம். சித்திரம் என்றால் ஓவியம். ஒரு மாடத்துக்கு ஓவியம் அழகு தரக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா ஓவியம். மாநகருக்கு அழகு தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா கோபுரம். அதே போல் பார்த்தோம்னா ஆடமைத்தோள் நல்லாருக்கு அணியும் போல் பெண்களுக்கு அழகு எதுன்னு பார்த்தோம்னா அணிகலன்கள் தான் அழகு தரக்கூடியது. அதே போல தான் ஒரு நூலுக்கு அழகையும் பெருமையும் தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐதுரையா நின்ற அணிந்துரை. அணிந்துரை தான் ஒரு நூலுக்கு அழகையும் பெருமையும் தரக்கூடியது. மாடக்கு சித்திரம், மாடத்துக்கு சித்திரம் அழகு தரக்கூடியது போல, மாநகருக்கு கோபுரம் அழகு தரக்கூடியது போல, பெண்களுக்கு அணிகலன்கள் அழகு தருவது போல ஒரு நூலுக்கு அழகு தரக்கூடியது அணிந்துரை என்பதனை 7 நூற்பாவில் மிக அழகாக கூறி செல்கின்றார் பவணந்தி முனிவர். இந்த 7 நூற்பாவு தான் பாயிரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. பாயிரம் 2ஆக பார்க்கப்பட்டது. ஒன்று பொது பாயிரம், இன்னொன்று சிறப்பு பாயிரம் என்று பார்க்கப்பட்டது. அப்போ இந்த நன்னூல் என்று சொல்லப்படக்கூடிய பார்த்தோம்னா அதிகாரங்களை பார்த்தோம்னா 2 அதிகாரங்கள். ஒன்று எழுத்ததிகாரம், இன்னொன்று சொல்லதிகாரம் என்றும். எழுத்ததிகாரம் 5 வகைப்படும், சொல்லதிகாரம் 5 வகைப்படும். எழுத்ததிகாரத்தில் 5 அப்படி பார்த்தோம்னா எழுத்தியல், பதவியல், உருபு புணரியல், உயிரிற்று புணரியல், அடுத்து பார்த்தோம்னா மெய்யிற்று புணரியல் என்றும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் சொல்லதிகாரத்தை பார்த்தோம்னா பெயரியல், வினையியல், இடையல், உரியியல், பொதுவியல் என்று 5 வகையாக பார்க்கப்படும். அந்த நன்னூல் யார் வேண்டுகோளுக்கு இணங்க ஏற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றரசராக இருக்கப்பட்ட சீய கங்கன் என்று சொல்லப்படக்கூடிய வேண்டுகோளுக்கு இணங்க தான் பவணந்தி முனிவர் அவர் இந்த நூலை இயற்றினார் என்று ஒன்று உண்டு. அப்போ நன்னூல் என்று சொல்லப்படக்கூடியது முதல் நூலா வழிநூலாக பார்த்தோம்னா நன்னூல் தொல்காப்பியம் தான் முதல் நூல். அது பின்பற்றி எழுதப்பட்டதனால இதை வழிநூல் என்றும் அழைக்கப்படுகின்றன. மீண்டும் அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தை கண்டுகளிப்போம். அனைவருக்கும் நன்றி.